ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஸ்மார்ட் டிசைன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1000 கால் ஜடை பின்னல் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங் தாங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வந்துட்டு தரமான பொருட்களாக கிடைக்கிது. அதுவும் நியாயமான விலையில் கிடைக்குதுங்க. நம்ம வீட்டில் இருந்தே நமக்கு தேவையான பொருட்களை பை மோட் இ ஷாப்பிங் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பை மோட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தலை குளித்து முடி ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தலை இப்படி வாரிக்கலாம், சிக்கில்லாமல் நல்லா சீவிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு பிரிவு மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு வரணுங்க. இது மாதிரி தான் லாஸ்ட் வர பின்னணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஜடைங்க. ஆனால் பின்னினதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த ஜடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தலை குளித்து பின்னாலும் அழகாக இருக்கும், இல்லை நம்ம எண்ணெய் வச்சுட்டு இருக்கோம் அப்படியே பின்னாலும் கூட பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஒவ்வொரு கால் எடுத்து பின்னும் போதும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பின்னி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, தலையை சீவிட்டு ரெண்டாக மட்டும் முடியை வகுந்துட்டு அப்படியே சைட்லேருந்து ஈவனாக ஒவ்வொரு காலாக எடுத்து மாற்றி வச்சுட்டு வந்தால் அதுவே அழகான ஒரு பின்னலாக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாதி ஜடை பின்னியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம இதில் 1000 கால் இருக்குமா என்னன்னு தெரியல, எதுக்காக இப்படி பேர் வந்ததுன்னு தெரியல. ஆனால் நிறைய பின்னல் வரும். இந்த ஜடைக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, பூரான் கால் ஜடை அப்படின்னு சொல்லுவாங்க. பூரானோட கால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பின்னி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது இந்த முன்பக்கத்தை விட இந்த பின்பக்கம் பெரட்டி பார்த்திங்கன்னு வைங்களேன், இன்னுமே அழகாக இருக்கும். அடிப்பக்கம் ஜடையோட அடிப்பக்கத்தை பெரட்டி பார்த்தா இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஜடை பின்னி முடிச்சாச்சு. இதில் அழகாக ஒரு ரோஸ் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பின்னல் எவ்வளோ ஒரே மாதிரி இருக்குது. இதான் பின்பக்கம் பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும் அடிப்பக்கம். சரி நண்பர்களே, இதுதான் ஃபைனல் வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.